நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்தி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மந்தி சாப்பாடு வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருநாளுக்கு வந்து நம்ம எப்போதுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் அதிகமாக செஞ்சுருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளுக்கு மந்தி சாப்பாடு செஞ்சு பாருங்கள். இதை வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுலேயுமே செய்யலாம். ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான். இதில் வந்து மற்ற பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா விட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். ஸோ அதனால் பெருநாள் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மந்தி செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து தோல் உரிச்சிடாமல் ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன், அதாவது வக்கி எடுத்திருக்கேன். இது அப்படியே 4 பீஸாக போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கத்தி வச்சு இந்த 4 பீஸ்லேயும் அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுக்கலாம். மந்தி சாப்பாடு செய்கிறதுக்கு சிக்கன் அண்ட் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் இருக்கணும். ஸோ குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கனை பிரட்டி வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1.5 ஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மந்தி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது வந்து 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு மசாலாவோடு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதுங்காட்டிலாம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். இது ஃப்ரிட்ஜில் இருக்கிற நேரத்தில் நான் மந்திக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மற்ற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மந்தியை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நெய்யும் ஆயிலும் கலந்து 100 மில்லிக்கும் கொஞ்சம் கூடவாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யில் வந்து 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது லைட்டாக பொரியட்டும். அடுத்ததாக வந்து நம்ம மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஆயிலும் நெய்யும் வந்து உங்களுக்கு இன்னும் கூடவாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்துலேயே 2 பச்சை மிளகாவை சென்டராக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு 2 போதும். ஸோ அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ்ஷான லெமன் வந்து பாதி சேர்த்துக்கிறேன். மந்தி சாப்பாட்டுக்கு நம்ம காஞ்ச லெமன் தான் சேர்த்துக்கணும், ஃப்ரெஷ்ஷான லெமன் சேர்த்துக்கக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டு பார்த்துட்டேன். ட்ரை லெமன் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷான லெமன் சேர்த்துக்கிறேன். ஓகே, லெமனையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி அளந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 படி மந்தி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.25 படி தண்ணி அளந்து வச்சுக்கிறேன். 1 படி ரைஸ்க்கு 2 படி தண்ணி தான் கணக்கு. நான் ஏன் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது கூடவே சிக்கனையும் போட்டு வேக வைக்க போகிறோம். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நான் கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்த சிக்கனை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி அளந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வதக்காமல் தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சாண்டு. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கனை மட்டும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே மசாலா பிரட்டி வச்சுருந்த அதே பாத்திரத்துலேயே சிக்கனை எடுத்து வச்சிடலாம். எல்லா சிக்கன் பீஸையும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதோட தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த ரைஸ் வந்து முக்கால் வாசிக்கு நல்லா வெந்துடுச்சு, தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து அந்த லெமன் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் தேவையில்லை, அதோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுண்டி வரட்டும். அதுங்காட்டிலும் நம்ம வந்து சிக்கன் பீஸை பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு அடுப்பில் நான் சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை 2 பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா பொரிச்சிடக்கூடாது, லைட்டாக பொரிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா வெந்துருச்சு, அதனால் லைட்டாக பொரிச்சா போதும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் இருக்க எல்லா தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. ரைஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீஸையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து தம் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ரைஸ் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த ரைஸ் மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா சென்டராக வந்து ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் அடுப்பு கறியை ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை ஆயில் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் டக்குன்னு மூடி வச்சிடலாம். மந்தி சாப்பாட்டுக்கு நம்ம இந்த முறையில் தான் தம் போடணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு மேலே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தம்மாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல மணத்தோட கமகமண்டு சூப்பராக தம்மாயிடுச்சு நம்மளோட மந்தி பிரியாணி. இப்போ சுட சுட இருக்கிற இந்த மந்தி பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கும் மேலே நெய்யில் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே சிக்கன் பீஸையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ருசியான மணமான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மந்திக்கு வந்து சைடிஷாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மந்தி சாப்பாடு செய்கிறது எவ்வளவு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் இன்றைக்கி நான் மந்தி சாப்பாடு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருச்சுன்னா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் பெருநாக்கு தேவையான பசியார அண்ட் பணியார வீடியோஸ் வந்து நிறைய போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து மந்தி மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.